வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன். குரு வாழ்க, குருவே துணை. உலகெங்கும் இருக்கும் பக்தி இன்ஃபோ யூடியூப் குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். ஜூன் மாத பலன் பார்க்க போகிறோம். இருக்கிற மாதத்தில் இந்த 12 மாதத்தில் ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னு சொல்கிற மாதம் எதுனா ஜூன் மாதம்தான். ஏன்னா ஜூன் 2 ஆரம்பத்திலேயே குரு பயிற்சி. குரு பயிற்சின்றது முழு சுப கிரகம், சரிங்களா? அதனால் அந்த முழு சுப கிரகம் ஆரம்பிக்கிற இந்த ஜூன் தான் எல்லோரும் பயங்கர வெயிட்டிங். நம்ம ஏற்கனவே குரு பயிற்சி இதில் கொடுத்துருக்கோம். அதில் வந்து குரு பகவானை மட்டும் வச்சு சொன்னோம். இதில் வந்து குரு பகவான் கூட வேறு என்னென்ன கிரக மாற்றங்கள்லாம் வருது. ஏன்னா சூரியன் மாறுவார், உங்களுக்கு சுக்கிரன் மாறுறாரு. அதனால் இந்த மாற்றங்கள்லாம் வச்சு ஓவராலாக இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம இதை பார்க்க போகிறோம். இந்த ஜூன் மாதத்துலேயும் 2 தமிழ் மாதங்கள் வரும்ல. உங்களுக்கு வந்து ஒன்று வைகாசி வரும், இன்னொன்று ஆனி வரும். வைகாசி விசாகம்லாம் போன மே நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணியிருப்போம், முருகனுக்கு உகந்தது. இந்த ஆணியில் வந்து ஆணி திருமஞ்சனம் நடக்கும். ஜூன் 22 ஆணி திருமஞ்சனம்ன்றது நடராஜர் அந்த ரூபத்தை காட்டினது, அன்னையோட சேர்ந்திருந்த நாள். அந்த ஆணி திருமஞ்சனம் ரொம்ப அற்புதமான நாள். கணவன் மனைவி ஒற்றுமைக்கு, ஆகாய தத்துவத்தோடைய ஆற்றல் பெறுறதுக்கு, முக்தி நிலைக்கு போகிறதுக்குலாம் இந்த நாள் ரொம்ப நல்லது. வழிபாடு பண்ணலாம். இப்போ உங்கள் ராசிக்கான இந்த ஜூன் மாத பலனை பார்ப்போம் வாங்க. துலாம் ராசி, துலாம் லக்னம் எப்படி இருக்கு? போன வருஷம்லாம் சூப்பரான டைம். ஏன்னா உங்களை குரு பகவான் 5ஆம் பார்வையாக பார்த்துட்டு இருந்தார். ரொம்ப நல்லது. நம்ம நிறைய பேருக்கு திருமணம், குழந்தை பாக்கியம், எக்கச்சக்க விஷயம் சொன்னோம். நிறைய பேருக்கு நல்லது நடந்தது. நிறைய பேர் ஃபோன் பண்ணி தேங்க்யூலாம் சொன்னாங்க. இப்போ அப்படியே அதை கரெக்டாக யூஸ் பண்ணவங்க வந்து இப்போ அடுத்த ஸ்டேஜ் போவாங்க. அது எப்படின்னு இப்போ ஒவ்வொன்றா சொல்கிறேன். அடுத்த ஸ்டேஜ் பண்ணவங்க அதை மிஸ் பண்ணவங்களும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இன்னும் நிறைய நல்ல விஷயம் இருக்கும். இப்போ போன வருஷம் திருமணத்துக்குலாம் நம்ம சொன்னோம்னா, இப்போ திருமணம் ஆயிடுச்சு. அடுத்தது திருமணம் ஆனதுக்கு அடுத்த வேலை என்னது? குடும்பத்துக்காக பணம் சேர்க்கணும். இப்போ உங்கள் தனஸ்தானத்துக்கு வந்திருக்காரு. இப்போ உங்களோட தனஸ்தானத்துக்கு வர பைசா சேரும். குடும்பத்துக்காக இப்போ நீங்கள் வந்து பைசா சேர்க்குற டைம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ஒன்று. இப்போ எது மூலியமாலாம் பைசா சேர்க்கலாம்? ஒன்று நீங்கள் வந்து தொழில் செய்யலாம், ஒன்று பிஸ்னஸ் பண்ணலாம், இல்லை வேலைக்கு போகணும். வேலையில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஏன்னா போன வருஷம்லாம் எனக்கு தெரிஞ்சு துலாமுக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருந்திருக்கும். வேலையில் ஒரு மாதிரி டயர்ட்னஸ்ஸு, ஸ்ட்ரெஸ் அந்த மாதிரி இருந்திருக்கும். இப்போ அதெல்லாம் கம்மியாகிட்டு ஏதாவது ஒரு ப்ரமோஷனோ ஏதாவது ஒரு நல்ல செயல் உங்களுக்கு ஆஃபீஸில் நடக்கும். இது ஒன்று தொழில். இன்னொன்று, ஏதாவது எதிரிகள் தொல்லை இருந்து உங்களை யாராவது டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருந்தால் அந்த எதிரிகள் தொல்லை வந்து கம்மியாகும். அடுத்து யாராவது எதனா கடன் வாங்கியிருந்தீங்க, ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது, உடல் உபாதைகள் ஏதாவது இருக்குன்னா அதெல்லாம் கம்மியாகும். ஏன்னா துலாமுக்கு வந்து மெயினாக என்னென்னா இந்த யூரினரி இன்ஃபெக்ஷன்லாம் பட்டுன்னு வந்துடும். இது வந்து சுக்கிரன் வீடு, ஆண் வீடு, காற்று வீடு. இவங்களுக்கு வந்து இந்த டயபெட்டிஸோ நீங்கள் வந்து காலப்புருஷ தத்துவத்துக்கே இது வந்து மர்ம உறுப்பில் வரும், சரிங்களா? ஸோ இவங்களுக்கு அந்த யூரினரி இன்ஃபெக்ஷனாக டக்குன்னு வந்துடும். உடம்பை நல்லா பார்த்துக்கணும். இப்போ நீங்கள் டாக்டரை போய் பார்க்குறது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது. இதுலேயே இப்போ நம்ம சொல்கிறோம்ல, இப்போ கல்யாணத்துக்கு பொண்ணு வீடு, மாப்பிள்ளை வீடு இந்த தூரத்தில் இருக்கும், இந்த பேரமைப்பில் இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு டாக்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட ஏதாவது கடல் சார்ந்த நீர் சார்ந்த பேராக இருக்கும். அப்படின்னா இந்த ஹாஸ்பிட்டல் எதுனா ஏரிக்கரை ஓரம் இல்லை ஏதோ ஒரு வாட்டர் பாடி பக்கத்தில் இருக்கும். அகெயின் நான் வந்து ஹாஸ்பிட்டல் பேர், டாக்டர் பேரை சொல்ல, அப்புறம் நான் அவங்களுக்கு ப்ரொமோட் பண்ணுறேன்னு ஆகிடும். ஆனால் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு சிம்டம். இந்த மாதிரி நீர்நிலை பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலோ இல்லை இந்த நீர் சம்பந்தமாக இருக்கிற யாருன்னா டாக்டரோ அவங்கள போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் உடல் உபாதைகள் சீக்கிரம் செய்யாததுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இதெல்லாம் நானே பர்சனல் லைஃப்லையும் பார்த்துருக்கேன். நிறைய பேருக்கு சொல்லி ட்ரை பண்ணி அவங்க வந்த ஃபீட்பேக்ஸும் நான் பார்த்துருக்கேன். ஸோ சூப்பராக ஒர்க் ஆகும். தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, அடுத்து வேறு என்னென்ன நல்ல விஷயங்கள்னால் முயற்சிகள் தான். நீங்கள் என்ன முயற்சி, ஏன்னா இது வந்து சுக்கிரன் வீடு. பணம் விஷயத்தில் ரொம்ப கெட்டிக்காரங்களாக இருப்பாங்க. நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அக்கௌண்ட்ஸில் வேலை செய்வாங்க, சிஏஸாக இருப்பாங்க, ஆடிட்டராக இருப்பாங்க. ஃப்யூச்சர் பற்றி நிறைய யோசிப்பாங்க. நான் குடும்பத்துக்காக பணம் சேர்க்கணும், இல்லை நான் அந்த இடத்துக்கு டூர் போகிறதுக்காக பணம் சேர்க்கணும், இந்த கார் வாங்கிறதுக்காக பணம் சேர்க்கணும்னு அதுக்கு முயற்சியை நிறைய எடுப்பாங்க. அந்த முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றி அடையும். ஏன்னா போன வருஷமே நிறைய முயற்சி நடந்தது. கல்யாணம்,
குழந்தைங்க அந்த மாதிரி நிறைய நடந்ததில் இப்போ அந்த பணம் சேர்க்குறதுக்கு, வேலையில் வளர்கிறதுக்கு இதுக்கெல்லான முயற்சிகள் நீங்கள் எடுக்க 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 நீங்கள் வந்து பயங்கரமாக வளர்ந்துட்டு வருவீங்க. சரிங்களா? பிஸ்னஸுமே உங்களுக்கு நல்லா பிக்கப் ஆகுங்க. இந்த வருஷம் உங்களுக்கு பிஸ்னஸே பிக்கப் ஆகும். ப்ராஃபிட்டில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா பிஸ்னஸ் வேறு, ப்ராஃபிட் எடுக்கிறது ஒரு கலை. நிறைய பேர் கௌரவத்துக்கும் பேருக்கும் இல்லை வேறு வழி இல்லாமல் பிஸ்னஸ் நடத்துவாங்க. எவ்வளோ சார் கையில் காசு நிற்கிதுன்னா, நான் தான் சார் கடன் வாங்கி உள்ளே போட்டுட்ருக்கேன் சார், கடன் வாங்கி சம்பளம் கொடுத்துட்ருக்கேன் சார்ன்னுவாங்க. அப்படி பண்ணுறதுலாம் ரொம்ப நாள் நிலைக்காது, வேஸ்ட்டு. அதனால் அந்த ப்ராஃபிட்டுன்ற விஷயத்தை மட்டும் கொஞ்சம் உஷாராக இருங்க. தேவையில்லாத குழப்பங்கள்லாம் வரும். ஸோ ப்ராப்பராக அக்ரிமெண்ட் போடுறது, உங்களுக்கு கிரெடிட் வர வேண்டியதெல்லாம் கொஞ்சம் லேட்டானாலும் ஃபோன் பண்ணி என்னன்னு கேளுங்க. அப்போ தான் கரெக்டாக வரும். மற்றபடி பிஸ்னஸை வந்து ஒரு பிராண்டாக நீங்கள் பில்ட் பண்ணுறது வந்து பயங்கரமாக வேலை செய்யும். இது யாராவது இதில் வந்து இந்த தூக்கம்லாம் வராமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க அப்படின்னா, விநாயகர் வழிபாடு, ஹாலில் ஒரு விநாயகர் படம் வச்சுக்கலாம். இல்லைன்னா அருகம்பில் அதாவது சாமிக்கு வச்சு எடுத்த அருகம்பில் இல்லை, கோவில் வாசலில் சாமிக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி விற்கிற அருகம்பில் வேணால் வாங்கிட்டு வந்து நீங்கள் தலைக்காணி கீழே வச்சுட்டு தூங்கலாம். இல்லைனா அருகம்பில் பவுடர் பேக்கெட்டோடு தலைக்காணி கீழே வச்சுட்டு தூங்கலாம். உங்களுக்கு தூக்கம்லாம் வந்து ஓரளவுக்கு நல்லதாக வரும். சரிங்களா? ஸோ இந்த மாதம், இந்த வருஷமும் சரி, முக்கியமாக இந்த மாதம் ஆரம்பத்துலேருந்தும் சரி, போன வருஷம் நிறைய பர்சனல் லைஃப்பில் முன்னேறினீங்க. கல்யாணம், லவ், குழந்தை பிறப்புன்னு. இந்த வருஷம் வந்து அதெல்லாம் கிடச்சிச்சில்ல, இப்போ பணம் சேர்க்கணும். அந்த குழந்தைக்காக, அந்த மனைவி புருஷனுக்காக, அந்த குடும்பத்துக்காக நம்ம வந்து இப்போ பணம் சேர்க்கணும். அந்த பணம் சேர்க்கறதுக்கு உங்களுக்கு தொழிலோ இல்லை வேலையோ எல்லாமே உங்களுக்கு எல்லாமே கைப்பிடி வந்துருக்கு. சரியா? நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம்னா லக்ஷ்மி நரசிம்மர். லக்ஷ்மி நரசிம்மரை வெள்ளிக்கிழமை சுக்கிரஹோரையில் போய் வழிபாடு பண்ணுங்கள். தூபம் போடுங்க. கோவில்லையும் தூபம் போடுறதுக்கு நீங்கள் சாம்பிராணி பூ வாங்கி தரலாம். வீட்லேயும் நீங்கள் தூபம் போட போட வாழ்க்கையில் சிறப்பாக வருவீங்க. இப்போ உங்கள் ராசி லக்னத்துக்கான பொதுவான பலனை வந்து நம்ம இப்போ பார்த்தோம். அதான் எப்போவுமே சொல்கிறது, இந்த ஒரு உங்கள் ராசி லக்னத்துக்கும் ஒரு 2 கோடி தமிழர்கள் இருப்பாங்க. அவங்க எல்லாருக்கும் சேர்த்து ஒரு பொதுவான பலன்கள் தான் நம்ம சொன்னோம். உங்களுடைய நார்மலாக இந்த மாதம் எப்படி இருக்கும், வேலை எப்படி இருக்கும், குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும், யாருக்கெல்லாம் குழந்தை பேர், யாருக்கெல்லாம் திருமண வாய்ப்புகள் இருக்குது, யாருக்கெல்லாம் லவ் செட் ஆகும், யாருக்கெல்லாம் புதுசாக வேலை கிடைக்கும், யாரெல்லாம் வெளிநாடு போகலாம், யாரெல்லாம் சுற்றுலா போகலாம், உடல்நிலை, மனநிலை இந்த மாதம் எப்படி இருக்கும், இந்த மாதிரி பொதுவான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கோம். இதுவே நிறைய உங்களுக்கு மேட்ச் ஆகும். சரிங்களா? உங்களுக்கு மேட்ச் ஆகி, சார் இல்லை சார் நீங்கள் சொல்கிறது நல்லா இருக்குது, எனக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக வேணும் சார். ஏன்னா உங்கள் கட்டம், உங்களுடைய லக்னங்கள், நட்சத்திரங்கள், கிரக நிலையை பொறுத்து நிறைய விஷயம் மாறும். அதனால் எனக்கு இன்னும் கொஞ்சம் டவுட்ஸ் இருக்குது, வீட்டில் கொஞ்சம் முக்கியமான விஷயம் இருக்குது, எனக்கு இது டிசைட் பண்ணணும் சார், எனக்கு ஒன்றும் பார்த்து டீட்டெயில்டாக சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, என்னோடய நம்பர் இருக்குது, அதுக்கு ஃபோன் பண்ணி ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. டீட்டெயில்டாக சொல்கிறேன். அதில் வந்து நிறைய வாழ்வியல் பரிகாரங்கள் சொல்கிறேன். வாழ்வியல் பரிகாரங்கள்னால் நம்ம நார்மல் அன்றாட வாழ்க்கையில் என்னென்ன பரிகாரங்கள், சமையல் கட்டே போதுங்க, வீடே ஒரு கோவில். சரிங்களா? நம்ம ஒன்று கோவிலுக்கு ஆண்டவனை கும்பிட போகிறோம், அதெல்லாம் ஓகே. எத்தனை பேரால் எத்தனை தடவை ஒரு வாரத்துலேயோ ஒரு மாதத்துலேயோ கோயிலுக்கு போக முடியும்? அதுவும் தூரமெல்லாம் இருக்கிற சொல்கிற கோயிலில் பூஜைகளோ ஹோமங்களோ, ஆஃபீஸ் போகிறவங்க எத்தனை பேரால் அது ஃபுல்லாக பண்ண முடியும்? அதனால் அதுவும் முக்கியம், அதுவும் சொல்கிறேன், அதுவும் நிறைய சொல்லியிருக்கேன். இதில் உங்களுக்கு தெய்வ வழிபாடுகள் கூடவே நம்ம வீட்டில் சமையல் அறையில் தானியங்கள் இருக்கும், நவதானியம் இருக்கும், கடுகு மிளகு இருக்கும். இது எல்லாமே மூலிகை. அது சொல்லுவாங்கள்ல, வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். சரிங்களா? வல்லவனுக்கு தெரியும் அந்த புல்லை வச்சு நான் எப்படி ஆயுதம் பண்ணணும்னு. அதே மாதிரி விஷயம் தெரிஞ்சால் நம்ம வந்து சமையல் கட்டில் இருக்கிற அந்த மூலிகைகளை வச்சு, அரிசியே ஒரு மூலிகை தான், எல்லாமே மூலிகை தான், அதை வச்சே நம்ம வாழ்க்கையில் பல மேஜிக்குகள் பண்ணலாம். அந்த மாதிரி சில வாழ்வியல் பரிகாரம் உங்களுக்கு கன்சல்டேஷன் தரேன். யாருக்கு வேணுமோ தாராளமாக கால் பண்ணலாம். அந்த கன்சல்டேஷன் எடுக்கிற வரைக்கும் உங்களுக்கு இதுலேயே நான் நிறைய தெய்வ வழிபாடுகள், எந்த நாள் எந்த நேரத்தில் போனால் நல்லது, என்ன மாதிரி கலர்கள் துணி உடுத்தினா நல்லது, என்ன மாதிரி தானியங்கள்லாம் நீங்கள் கையில் வச்சுக்கிட்டால் நல்லது, அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இன்னும் அடுத்தடுத்து வர வீடியோக்களில் அடுத்தடுத்து வர மாதங்களில் நான் நிறைய சிம்பிள்ஸும் சொல்ல போகிறேன். ஏன்னா நட்சத்திரம் பொறுத்தெல்லாம் வேறு நிறைய சிம்பிள்ஸ் வரும். உங்கள் ஒவ்வொரு ராசிலையும் ஒரு 3 நட்சத்திரம் இருக்கும். ஸோ சிம்பிள்ஸ் இது எல்லாமே ஆட் பண்ணுறேன். அல்டிமேட்டாக என்னென்னா, இது எல்லாமே ஒரு கருவி, ஒரு டூல்ஸ். மெயின் என்ன, நம்ம நல்லா இருக்கணும். நம்ம நல்லா இருக்கிறதுக்கு ஒரு நல்ல வழியில்
இதெல்லாம் பயன்படுத்திட்டு வாழ்க்கையில் முன்னேறதுக்கான வழிகளை பார்ப்போம். உங்கள் எல்லாருக்குமே எல்லாமே நல்லதாக நினைக்க நடக்க அந்த ஆண்டவன் சிவபெருமான்